அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த புதிய மாதத்தை காணும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கடந்த 2 மாதங்கள் ஆச்சரியமாய் நடத்தினார், நேர்த்தியாய் நடத்தினார், கிருபையாய் நடத்தினார். இந்த புதிய மாதத்திலும் புதிய கிருபைகளோடு நம்மை ஆண்டவர் சந்திக்கிறார். இந்த மாதத்திற்கென்று தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் எசேக்கியேல் 36:11. பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து சிறையிருப்புக்கு போய் ஒரு சிதறப்பட்ட சூழ்நிலையிலே இருக்கும்போது ஆண்டவர் அவர்களை மீண்டுமாய் பழைய நிலைமைக்கு கொண்டு வருவேன், அதைவிட முந்தின சீரை விட பிந்தின சீர் நற்சீராக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பழைய நிலைமையை விட முந்தின நிலைமையை விட அவர் பிந்தின நிலைமையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிர்மூலமானவைகளை கட்டுவார். உங்களுடைய வாழ்க்கையிலே உடைந்த காரியங்களை மீண்டும் சரிப்படுத்துவார். சிதைந்து போன உங்களுடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சீரமைத்து கொடுப்பார். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஆண்டவர் இயேசு கல்யாணத்திற்கு போயிருக்கும்போது அங்கு திராட்சரசம் குறைப்பட்ட செய்தி இயேசுவுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அப்போ அதை பார்த்தீங்கன்னா அந்த முந்தின ரசத்தின் ருசியை பார்க்கிலும் பிந்தின ரசத்தின் ருசி ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே போல் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதம் உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். ஆமேன். இதற்கு முன்னால் நீங்கள் எவ்வளோ சீரும் சிறப்புமாய் இருந்தீங்களோ அதை விட ஒரு மேலான நிலைக்கு ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். பிரியமானவர்களே, இந்த மாதத்திலே இன்றைக்கு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் அநேக ஆசீர்வாதங்களை இழந்திருக்கலாம். பல தோல்விகளின் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை வெறுமையாக நீங்கள் காணப்படலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை மீண்டுமாக எழுப்பி இதற்கு முன்னிருந்த நிலைமையை விட மேலான நிலைமைக்கு, ஒரு சிறப்பான நிலைமைக்கு ஆண்டவர் கொண்டு வருகிறார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, முன்னாடி இருந்த வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு, முன்னாடி நான் ரொம்ப ஜெபம் பண்ணுவேன், முன்னாடி நான் ரொம்ப ஆண்டவரோடு நெருங்கி இருப்பேன், இப்போ அதெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போச்சின்னு சொல்லுவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு எல்லாவற்றையும் ஒதுக்கிட்டு ஆண்டவரிடத்தில் நீங்கள் திரும்புங்க. கர்த்தர் உங்களை திரும்பவுமாக பிரகாசிக்க செய்வார். ஆசீர்வாதங்களுக்கு மேல் ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய கடந்த காலம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ஃப்யூச்சர் தேவனுடைய கரத்தில் இருக்கிறபடினால் உங்களை சீரும் சிறப்புமாய் ஆசீர்வதித்து முந்தின சீரை காட்டிலும் பிந்தின சீர் நற்சீராக இருக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த புதிய மாதத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னென்ன காரியங்களிலே ஆண்டவரே அப்பா நான் எவைகளெல்லாம் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி உம்முடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறார்களோ ஆண்டவரே, அவைகளெல்லாம் ஆண்டவரே நீர் நற்சீர் உண்டாகும்படி நீர் திரும்ப கொடுக்கிறதற்காக உம்மை துதிக்கிறோம். இழந்த ஆரோக்கியத்தை கர்த்தர் திருப்பி கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய உடைந்த வாழ்க்கை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கும்போது அதை இந்த மாதத்திலே நீர் புதிதாய் மாற்றி கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்கிற தேவனுக்கு நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை இழந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவருடைய கையிலே உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிறபடியினால் இந்த மாதம் தேவன் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வார். காட் பிளஸ் யூ.